ரொம்ப நாள் கழிச்சு தனியாக வந்திருக்கோம். ஆமாங்க. உனக்கு எது பிடிக்குதோ அது வாங்கிக்கோ ஹேமா. சரிங்க. மேடம் என்ன டிஷ் சாப்பிட்றீங்க? முருகலை ஒரு தோசை ஊற்றி அது மேலே இட்லி பொடியை மலைச்சாரல் மாதிரி நல்லா தூவி கீழே ஒரு பெரட்டு மேலே ஒரு பெரட்டு மறந்துட்டேன். அப்புறம் ஒரு நெய் கொஞ்சம் நல்லா 1 லிட்டர் ஊற்றி நல்லா பெரட்டி கொண்டு வாப்பா. என்னது 1 லிட்டர் நெய்யா? ஆமாங்க, 1 ஸ்பூன் நெய் தானே 1 லிட்டர் நெய்ன்னு சொல்லுவாங்க. லிட்டருக்கும் ஸ்பூனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு லூஸை தான் கட்டிட்டு வந்திருக்கேன் நான். லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க மாமா, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கப்படாது. சார் இங்கே பாருங்கள், இவங்க கேட்குற டிஷ் எல்லாம் இங்கே இல்லை. ஒன்லி வெரைட்டி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் தான் இருக்குது. சரி, எனக்கு மட்டன் நூடுல்ஸ் கொடுங்க. நீங்கள் கேட்குற மட்டன் நூடுல்ஸ் எல்லாம் இல்லை. என்ன எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? ஹேமா கொஞ்சம் பொறுமையா இரு, நல்ல மானத்தை வாங்குறா. நாங்கள் வேறு கடையில் போய் சாப்பிட போகிறோம். சார் என்ன சார் ஒரு பைத்தியத்தை போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார், சாரி சார். அவன்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு, வாங்க போகலாம். ஆமாம், கொஞ்சம் நேரம் இருந்தால் கடைக்காரனே துரத்தி விட்டுருவான். அதுக்கு முன்னாடி இவளை கூட்டிகிட்டு நம்மளை எஸ்கேப் ஆயிடணும். சரிங்க, பைத்தியக்கார குடும்பம் போல. உன்னால எனக்கு எப்பவுமே தொல்லை தான். ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அந்த ஹோட்டல் கடைக்கு வந்து இல்லாததெல்லாம் கேட்குற. இல்லாதது செஞ்சு கொடுக்குறதா ஹோட்டலு? நான் கரெக்டாக தானே மாமா கேட்டேன். வீட்டில் சாப்பிடாத ஐட்டம் இங்கேயாவது வந்து வாய்க்கு ருசியாக சாப்பிட்லான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. வாப்பா, எங்கள் அம்மா சரியாக சமைச்சு போடுறதில்லன்னு சொல்ல வரியா? அப்படியெல்லாம் இல்லை மாமா. அப்புறம் என்ன வாய்க்கு ருசியாக சாப்பிடாத மாதிரியே பேசிகிட்டு இருக்க? சரி விடுங்க மாமா, அத்தை கையால் வீட்டில் போய் 2 தோசை சாப்பிட்டா வேலை முடிஞ்சது. அம்மா வீட்டுக்கு போனால் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நீ பண்ண பிரச்சனையெல்லாம் சொன்னால் அம்மாவுக்கு நல்லா கோவம் வரும். அப்போ நம்ம வெளியவே சாப்பிட்டு போயிடலாம் மாமா. சரி சரி, அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணாமல் இரு. நீங்கள் சரின்னு சொன்னதே பெரிய விஷயமாம்மா. என்ன மாமா வந்த உடனே சுட சுட சூப் வச்சுருக்காங்க? பெரிய ஹோட்டலையில் அப்படி தான் ஹேமா வச்சுருப்பாங்க. இதை வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா மாமா? சரி, உனக்கு என்ன வேணுமோ நல்லா யோசிச்சுட்டு ஆர்டர் பண்ணு. சரி, என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஒரு காளான் ரோஸ்ட்டு. அவங்களுக்கு என்ன வேணும் நீங்களே கேட்டுக்கோங்க. மேம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு பர்கர் வேணும். மேம், இங்கே பர்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லை மேம். ஹேமா ஏதோ ஒரு கோளாறு பண்ணிகிட்டே இருப்பியா? டிஃபன் தானே சாப்பிட்றேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இல்லைங்க, ஆசையாக இருந்தது அதான் கேட்டேன். சரி 2 ஆனியன் ரோஸ்ட்டு கொடுங்க. சரிங்க மேம். இங்கே எப்படி நடந்துக்கணும்னே தெரிய மாட்டேங்குது உனக்கு. எங்க அங்கே பாருங்கள், சின்ன பொண்ணு அக்கா வராங்க. என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி உட்காந்துருக்கான் சரசக்கா பையன். ஏ போஸு, சொல்லுங்க சின்ன பொண்ணக்கா. ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கிற போஸு? கோவமெல்லாம் இல்லைக்கா. எங்கே இந்த பக்கம்? இந்த பக்கம் என்ன தூங்க வந்திருப்பாங்க, சாப்பிட தான் வந்திருக்கோம். இவளுக்கு இருக்குது பாரு வாய் கொழுப்பு. சின்ன பொண்ணாக்கா உட்காருங்க, சாப்பிட்லாம். இல்லைப்பா, நான் பார்சல் சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு கிளம்புறேன். சரிங்கக்கா. வரேம்மா ஹேமா. போயிட்டு வாங்க சின்ன பொண்ணக்கா. என்ன போஸு, நம்ம ஹேமாவுக்கு டீயும் கூடி போட தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அதை ஏன்க்கா கேட்குறீங்க? அவளுக்கு பேசக்கூடி தெரியாது. யார் சொன்னால் எனக்கு டீ போட தெரியாதுன்னு? ஸ்மால் டீ போட தெரியும், பிக் டீ போட தெரியும். போது நிப்பாட்டு. அவங்க கேட்டது ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் கிடையாது. உனக்கு வீட்டில் டீ போட தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு எனக்கு அவமானம் தான் மிச்சம். சாப்பிட்டு போப்பா போஸு. ஹேமா, போஸுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க பாரு ஹேமா, விளையாட்டுத்தனமாகவே இருக்காத.